ஓகே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு கிரியேட் அ பிக் லிஸ்ட் ஃபீல்ட் பார்க்க போறோம். ஓகே. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஃபீல்டு கிரியேஷனை வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்துருந்தோம். கரெக்ட்டா? ஸோ இந்த வீடியோல நம்ம பிக் லிஸ்ட் ஃபீல்ட் அப்படிங்கிற இந்த ஃபீல்ட வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பிக் லிஸ்ட் ஃபீல்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ லெட் அஸ் கோ பேக் டு த ஆர்க். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபீல்டு வந்து ஐ வில் ஷோ யூ ஹவு த பிக் லிஸ்ட் ஃபீல்ட் வில் லுக் லைக். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு ரெக்கார்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் ஃபீல்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபீல்டு வந்து ஆக்சுவலியாக ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் மாதிரி வருது பாருங்க. ஸோ பிக் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இங்கே இருக்க போது நீங்கள் அதில் ஒன்றை சூஸ் பண்ணிக்க போறீங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பிக் லிஸ்ட் ஃபீல்டு. ஓகே. ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வரும். அதில் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த பிக் லிஸ்ட் ஃபீல்டு. ஓகேயா? இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக கிரியேட் பண்றோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டேட்டா இன்கன்சிஸ்டன்சி இல்லாம ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றோம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த டிராவல் ஏஜென்சில வந்துட்டு உங்க பேசஞ்சர் டேட்டாஸை ஃபுல்லா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஒருத்தர் என்ட்ரு பண்றான்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, டெஸ்டினேஷன் ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஃபீல்ட்ல வந்து எந்த ஊருக்கு போறாங்க அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து அவரு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றாரு டைப் பண்ணும்போது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்க வந்து இப்படி ஸ்மால் லெட்டர்ஸ போடுறாரு, இல்ல என்ஒய்னு போடுறாரு, இல்ல ஏதோ ஒரு டிப்போவே பண்ணிட்டாரு, லைக் நியூயார்க் ஸ்பெல்லிங்கவே தப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதனால வந்து உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரப்போகுது. ஓகே. என்ன மாதிரியான இஷ்யூ வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு பேர் வந்து டேட்டா இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டேட்டா வந்து ஒரு ரெக்கார்ட்ல நியூவா இருக்கணும், இன்னொரு ரெக்கார்ட்ல ஸ்மால் லெட்டர்ஸ்லயும் இல்ல என்ஒய்னும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்ரீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ ரிட்ரீவ் பண்றது கஷ்டம். எதுக்காக நம்ம ரிட்ரீவ் பண்ண போறோம், நம்ம எதுக்கு இவ்வளோ வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்றோம், நம்ம டேட்டாலாம் ஆட் பண்றோம், ரெக்கார்டு கிரியேட் பண்றோம், எதுக்காக கிரியேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு எப்ப தேவையோ அப்ப ரிட்ரீவ் பண்றதுக்காக தான். கரெக்டா? நீங்க ஒரு ஃபீல்டு ஒரு ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அப்போ உங்களுக்கு இன்கன்சிஸ்டன்டா இப்படி டேட்டா இருந்துச்சு, ஒவ்வொரு ரெக்கார்ட்லயும் ஒரு ஒரு விதமான நேம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே மாதிரியான they didn't follow a கன்சிஸ்டன்சி. கரெக்டா? ஸோ கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கும்போது நீங்க இதை வச்சு நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதோ இல்ல வேற ஏதாவது ப்ரொசீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே. இதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பிக் லிஸ்ட் ஃபீல்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து அவங்கள டைப் பண்ண அலோவ் பண்ணவே போறது இல்ல. ஓகே. நம்மளே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை கொடுத்துட போறோம். ஸோ டேட்டா என்ட்ரி பண்றவங்க அதுல இருந்து ஒரு வேல்யூவை சூஸ் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா எல்லா ரெக்கார்ட்லயும் அதே டேட்டா தான் இருக்க போகுது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல வந்து ஒன்ல வந்து என்ஒய்ன்னு போடுறது, இன்னொன்னுல நியூயார்க்னு எழுதுறது, வேற மாதிரி எழுதுறது ஸ்பெல்லிங் அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் நமக்கு வர போறது இல்ல. ஓகே. ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி ஷோன் யூ அ டெமோ ஆஃப் ஹவு த பிக் லிஸ்ட் ஃபீல்ட் வில் லுக் லைக். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பிக்லிஸ்ட் ஃபீல்டு வந்துட்டு எப்படி வந்து கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் பிக்லிஸ்ட்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரை ஒரு செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்டு வேல்யூஸ்ல இருந்து செலக்ட் பண்ண அலோவ் பண்றதுக்கு பேர் தான் பிக்லிஸ்ட் ஃபீல்டு. ஓகே. ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு கண்டிப்பா ஒரு ஃபீல்டு வேணும். ஓகே. இப்போ நம்ம யாருக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிராவல் ஏஜென்சிக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிராவல் ஏஜென்சில எந்த ஃபீல்டு வந்து பிக்லிஸ்ட் ஃபீல்டா கிரியேட் பண்ணா நமக்கு சூட்டபிளா இருக்கும்னு கேன் யூ ஜஸ்ட் கெஸ் பண்ண முடியுதா? எந்த ஃபீல்டு நம்ம வந்து பிக்லிஸ்ட் ஃபீல்டா வைக்கலாம்? ஓகே. ஸோ இப்போ நீங்க கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்கன்னா எஸ் வி கேன் ஹாவ் திஸ் டெஸ்டினேஷன் ஃபீல்டு. ஓகே. இந்த டெஸ்டினேஷன் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு போறாங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகேயா? ஸோ அவங்க வந்து டெல்லி போகலாம், பாம்பே போகலாம், ஓகே, டோக்கியோ போகலாம், பெங்களூர் போகலாம், சென்னை போகலாம், எங்கேனாலும் போகலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து டேட்டா இன்கன்சிஸ்டன்சிக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் ஃபீல்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆஸ் அ அட்மின் நம்ம என்ன பண்ணலாம், பிக் லிஸ்டா வந்து கிரியேட் பண்ணலாம்.
ஓகே. ஸோ எப்படி வந்து அந்த பிக் லிஸ்ட் ஃபீல்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேயா, லெட் அஸ் கோ பேக் டு த ஆர்க் நவ். ஸோ இப்போ நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செட்டப்குள்ள போறோம். ஓகேயா, செட்டப் ஹோம்குள்ள போறோம். இங்க போய் நீங்க ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல போயிட்டு ஜஸ்ட் குவிக் ஃபைண்ட்ல போய் நீங்க புக்கிங் சர்ச் பண்ணிக்கோங்க அண்ட் புக்கிங் ஆப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ புக்கிங் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ கிளிக் பண்ணி நியூ ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேயா. ஸோ நியூ ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா எங்க இருக்கு பிக் லிஸ்ட் ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகேயா. ஸோ பிக் லிஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய டேட்டா டைப். ஓகே. ஸோ பிக் லிஸ்ட் தான் என்னோட டேட்டா டைப். நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஓகே. அண்ட் இங்க வந்து நம்ம நேம் கொடுக்க போறோம். நம்ம நேம் வந்து டெஸ்டினேஷன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஓகேயா, யூ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து செட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுக்க போறோம். ஓகே. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் குளோபல் பிக் லிஸ்ட் வேல்யூ செட்னு ஒன்று இருக்கு. இதை இப்போ நம்ம பார்க்க போறது இல்ல. ஸோ லேட்டர் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி வந்து டைரக்டா வேல்யூஸை இங்கேயே கொடுக்கறதுன்றத பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுக்கு நீங்க இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் அப் ஆக போகுது. இங்க நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணலாம். எப்படி என்டர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னைன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். ஓகேயா. ஸோ டோக்கியோன்னு என்டர் கொடுக்கணும். ஸோ டெல்லி, ஸோ வாட் எவர் டெஸ்டினேஷன் உங்களுக்கு வந்து வேணுமோ அதை நீங்க கொடுத்து என்டர் கொடுத்துக்கலாம். ஓகேயா. ஓகே, கிவிங் சம் பிளேசஸ் கொடுக்குறேன் நான். ஓகே. அண்ட் மும்பை, சிட்னி, ஜெய்ப்பூர் அண்ட் துபாய். ஓகே, நான் ஒரு செட் ஆஃப் பிளேசஸ் கொடுத்துருக்கேன் இங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ட்ராப் டவுன்ல பிக் லிஸ்டா வரப்போகுது. ஓகேயா. ஸோ இங்கே பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே. ஸோ இப்போ இங்க நான் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து உங்க பிக் லிஸ்ட்ல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வேணுமா, இல்ல நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே ஆர்டர்ல வேணுமா அப்படிங்கிறதுக்கான இந்த செக் பாக்ஸ். ஓகேயா. ஸோ இப்போ இதை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கிற ஆர்டர்ல வராம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரும். ஓகேயா. ஸோ நான் இதை இப்போ சூஸ் பண்ண போறது இல்ல, பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து யூஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ அஸ் டிஃபால்ட் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து டிஃபால்ட் வேல்யூவாவே உங்களுடைய பிக் லிஸ்ட்ல இருக்கும். அப்படி நீங்க இந்த ஆப்ஷனை கொடுக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி நன்னோட இருக்கும். ஓகேயா. ஸோ நன் அப்படிங்கன்னு இருக்கும், எதுவுமே சூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூவா இப்படி நன்னு இல்லாம டிஃபால்ட் வேல்யூ ஒன்று ஷோ அப் ஆகும். ஓகேயா. ஸோ இது தேர்ட் ஒன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேயா. இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பிக் லிஸ்ட் டு த வேல்யூஸ் டிஃபைன்ட் இன் த வேல்யூ செட். இப்போ உங்களுக்கு நீங்க டிஃபைன் பண்ணிருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் இந்த பிக் லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பிக் லிஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்க சூஸ் பண்ணல அப்படின்னா எக்ஸ்டர்னலா யாராவது இந்த ஃபீல்டை ஆக்சஸ் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்பர் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற இந்த ஃபீல்டை வச்சு ஒரு கோட் எழுதுறாரு அப்படின்னா அவரால் இந்த ஃபீல்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவரால் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ்க்கு இந்த 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 ஃபீல்டுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. பட் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பிக் லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு நீங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸை தவிர வேற யாருமே எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் ஆட் பண்ண முடியாது. ஓகே, த்ரூ எனி அதர் வே. ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிற பிக் லிஸ்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் பிக் லிஸ்ட். ஓகே. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ரைட் இந்த மூணு ஆப்ஷன் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீல்ட் நேம் நம்ம கொடுத்து ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிஸ்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் ஸ்பாட்ஸ். ஓகேயா. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ரெக்வயர்ட் வேணும்னா ரெக்வயர்ட் கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்க போறதில்ல, இதெல்லாம் நான் சூஸ் பண்ண போறதில்ல, நான் நெக்ஸ்ட் போறேன். ஓகே. அண்ட் தென் இங்க வந்து இதெல்லாம் நம்ம இப்போ பண்ண போறது இல்ல, பிகாஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு செக்யூரிட்டி டாபிக் வரும்போது ஐ வில் டீச் யூ வாட் இஸ் ஆல் திஸ். பட் இப்போதைக்கு நீங்க வந்து உங்க ஃபீல்ட் லேபிள் கரெக்டா இருக்கா, பிக் லிஸ்ட்ன்ற டேட்டா டைப் கரெக்டா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கிற கான்ஃபிகரேஷன். ஸோ நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஓகே. அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேயா. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளுடைய புது பிக்லிஸ்ட் ஃபீல்டு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேயா. இதோட ஃபீல்ட் நேம் வந்து டெஸ்டினேஷன், அதோட டேட்டா டைப் வந்து பிக்லிஸ்ட். ஓகே. இப்போ இதுல எப்படி நம்ம டேட்டா ஆட் பண்றது, நம்ம வந்து அதுக்கு நம்ம ஆப் லான்ச்சர் போயிட்டு
we have to go to the bookings object and இங்க போய் you can actually create a new record. ஓகே, எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க நமக்கு வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் இதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, திருப்பி நியூ கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்துருச்சு நம்மளுடைய புது ஃபீல்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய புது பிக் லிஸ்ட் ஃபீல்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணது இங்க ரெடியா இருக்கு. ஓகேயா, இதுதான் நம்ம புதுசா கிரியேட் பண்ணியிருக்கிற பிக் லிஸ்ட் ஃபீல்டு. ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் யூ கேன் கிவ் த நேம். இது வந்து ரெக்வயர்ட் ஃபீல்ட்னால இட் இஸ் ஆஸ்கிங். ஸோ ஓகே, ஸோ சேவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய புது ரெக்கார்ட்ல பாருங்க, நீங்க கொடுத்துருக்கிற பிக் லிஸ்ட் வேல்யூவோட சேர்ந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டெஸ்டினேஷன் வருது பார்த்தீங்களா? சென்னைன்னு வருது. ஓகே, இதான் நம்ம சூஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு வேணா நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் ஜஸ்ட் கிளிக் திஸ் அண்ட் எடிட் பண்ணி கூட நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகேயா, வேற வேற ஒரு டெஸ்டினேஷன் வேணும்னா கூட யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் திஸ். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பிக் லிஸ்ட்னா என்னது அண்ட் அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலி போன வீடியோல வந்து ஃபீல்ட்ஸ்னா என்னன்னு பார்த்திருந்தோம். நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ்னா என்ன, கஸ்டம் ஃபீல்ட்ஸ்னா என்ன, எப்படி ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்றது, டேட்டா டைப்ஸ்னா என்னது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இந்த வீடியோல வந்து நம்ம பிக் லிஸ்ட் ஃபீல்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத கத்துக்கிட்டோம். அண்ட் எதுக்காக பிக் லிஸ்ட் ஃபீல்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா?